அன்புறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அராளி தோட்ட வழியில் தான் இந்த மாடுகள் இந்த வெங்காய தோட்டம் வெங்காயம் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு கதை கொண்டு வந்துட்டு இந்த வெங்காயத்தை பார்க்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்கள் சில பேரை வெங்காயங்கள் என்று சொல்லுவோம். இப்போ அப்படி சொல்லல. என்ன சொன்னால் வெங்காயம் கிலோ 500 600 விற்ற கதையும் இருக்குது. அந்தபடியாக வெங்காயம் என்று சொல்லல வேறு இப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாங்கள் இதில் ஒரு வேறு சந்திக்க போகிறோம். ஒரிஜினல் ஒரு தோட்டம் செய்கிறவர், ஒரிஜினல் அவர்கிட்ட ஒரு வாளியோடு நிற்கிறார். என்ன பேர் உங்களுக்கு? ஸ்ரீதரன். என்ன தோட்டம் இங்கே என்ன பயிர் செய்கிறீங்க? மிளகாய், சணல், எள்ளு, மரம், மாடுவாடு. இப்போ என்ன பயன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது? இப்போ மிளகாய் தான் நிற்கிது. மிளகாய் இருக்குது. மிளகாயில் இது கிலோ என்ன விலை கொடுப்பீங்க? இப்போ கிலோ 100 ரூபா 80 ரூபா 500 ரூபா 1000 ரூபா விற்கிற நேரம் வர இல்லை. அது பின்னுக்கு தான். இப்போ வேறு என்ன பயிர்? சணல் என்னத்துக்கு பயன்படுத்துவீங்க? சணல் பயலை பசலை இப்படியா அடி உழுது விடுறதா? வேலிக்கிடாளுக்கு இதை இப்படியே உழுது விடுவீங்களே சரி. அப்போ அந்த கொட்டி எடுத்து போய் இந்த விதைச்சு போட்டு அதில் குலை கொட்டு குலை அவ்வளோ பாயலை பசலையாக போயிடும். வேறு என்ன இந்த வெங்காயம் யார் வச்சுருக்கிறது? சிவராயாண்டு வட்டுக்கோட்டை. உண்மையில் நன்றி. என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி. எத்தனை வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 53 வயது. உண்மையில் ஒரு நல்ல ஒரிஜினல் விவசாயி மாதிரியே இருக்கிறீங்க. அந்த உண்மையில் யாழ்ப்பாணம் டவுனில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு இயற்கையான இடத்தையும் இயற்கையான மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா மாடுகள், காகம், அதை சுற்றி அங்கால பெண்கள் ஏதோ மிளகாய் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கால பன வடலிகள் தூரத்தில் தெரியுது. உண்மையிலே இந்த வாழ்க்கை ஒரு கிராம வாழ்க்கை சந்தோஷமானது. என்ன சொல்கிறீங்க ஸ்ரீதரன்? சந்தோஷமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். நாங்கள் அதில் நிறைய சந்தோஷங்களை துளைச்சிட்டோம். அதில் இந்த கிராமங்களை துளைச்சதும் ஒரு முக்கியம். டவுனுக்குள்ளே போய் வாழ்க்கையாண்டு போய் சந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறோம். எங்கால எள் இருக்குது? இது எள்ளோ இங்கே பார்த்திங்கன்னா எள் இருக்குது. இந்த எள்ளும் இருக்குது. இடைக்கிட சணலும் மாறி வந்திருக்கு. எள்ளும் போட்டிருக்குது. இடைக்கிட சணலும் இருக்குது. அப்படி தான் நல்ல அனுபவங்கள். நான் எப்படி அனுபவங்களை எடுத்து காட்டுறது என்னென்னு சொன்னால், எங்களோட நாட்டில் மட்டுமில்லை வெளிநாட்டில் அப்படி இருக்கிறார்கள். பல்வேறு வட்ட வாழ்க்கை முறைகளை அறிஞ்சு மக்கள் எப்படிலாம் வாழுகணும், இந்த வாழ்க்கை எப்படி நிரந்தரமானதா தற்காலிகமானதா, இந்த ஒரு சிறிய வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கணுமான்னு சொல்லி அவையே தங்களை தெளிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த பதிவுகளை போடுறது. வேறு எனக்கு நேரம் இல்லாமல் போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் இப்போ ஒரு முக்கிய அளவில் வந்தேன். என் அளவில் முடிச்சுட்டு கிடைச்சி ஒரு சில நிமிடத்தில் இப்படி பயன்தார ஒரு விஷயத்தையும் செய்கிறேன். இதே சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.